ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பிரண்டை துவையல் பண்ண போகிறோம். நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் புதினா ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கீரை ஒரு பிடி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே க்ளீன் பண்ணி அது ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிண்ண அளவு வந்து பிரண்டையை வந்து நல்லா அந்த நார்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் எள்ளு வச்சுருக்கிறேன், புளி, வடவம், சீரகம், இதுதான் இன்றைக்கி தேவையானது. இப்போ இதுதான் இந்த பிரண்டை துவையலுக்கு. இது ஃபுல்லாக நல்லா வறுக்கணும். இந்த பிரண்டையை வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெறும் உப்பு போட்டு இது நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுத்தாதான் நல்லா அது ஃப்ரை ஆகணும். நான் ஃப்ரை ஆனோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எல்லாமே இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனால் தான் அது முக்கியமாக இந்த பிரண்டை வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை உடையது. அப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்தால் தான் நம்ம துவையல் வந்து நல்லா சுவையாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வறுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை நான் வந்து போடுறேன். பிரண்டை தான் அது வதங்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா எல்லா தோலையும் அழகாக கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா கை வந்து அரிக்கும். இதை நான் போட்டுட்டேன். இப்போ நான் அதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து வறுபடும், அதனால் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்படியே நீங்கள் வதக்கின்னு இருக்க தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். இது நல்லா அப்படியே மெதுன்னு வரணும். இது வறுக்கும் போது நல்லா மெதுன்னு வரணும். அப்போ தான் அந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அரிக்காது. நான் மூடி வச்சிடலாம்.